வணக்கம் நட்புகளே. இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவில் ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ராவோட கார்பரேட்டர் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, அடைச்சி ஓடிச்சு. ரொம்ப நாளாக இதை நாம் சர்வீஸ் பண்ணலை. அதனால் இப்போ நானே கழட்டிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ராவோட கார்பரேட்டர். இதில் இப்போ நீங்கள் உள்ளே ஒரு ஸ்லைடாட் இருக்குது, ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம வண்டியோடைய இயக்கத்தை அதிகமாக காப்பாற்றுறதே அதுதான். இப்போ நான் கை வச்சு காமிச்சது மேனிஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ஜினுக்கும் கார்பரேட்டருக்கு இடையிலுடைய ரப்பர் ஜாயிண்ட்டு, அதாவது மேனிஃபோல்டுன்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம மாற்றியாச்சு. என்ன காரணம், அடைக்கிறது எதனால அப்படின்ட்டு. இப்போ கார்பரேட்டர் பிரிச்சுட்டேன். நான் ஒரே ஆள் எடுக்கிறதுனால பிரிக்கிறது காமிக்க முடியல. இப்போ நான் பிரித்தாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு ஃப்ளோட் நீடில் உட்கார்ற இடம், இது ஃப்ளோட்டு, இதுக்கு பேர் ஃப்ளோட்டு. இதுக்கு சென்டரில் ஒரு நீடில் இருக்குது. அது கேமரா லென்ஸ் கவர் ஆகலை. அது பக்கத்தில் ஜெட் ஸ்க்ரூ இருக்குது. இது நம்ம கார்பரேட்டர் அடியில் பெட்ரோல் அதில் தான் தேங்கி நிற்கக்கூடிய அடி கவரு. இது ரப்பர் பேக்கிங்கோட. இப்போ நீங்கள் பார்க்குறது டயாஃபார்மு. இது டயாஃபார்ம் வித் ஸ்லைடு. இது சென்டரில் மெயின் ஜெட் நீடில். இது இப்போ இதெல்லாம் தேஞ்சிருக்கு. ஒரு சைடு தேஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, நம்ம வண்டியில் ஏர் ஃபில்டரோட மெயின் ஹோஸ் கட் ஆகி ஏர் டஸ்டர் உள்ளே போயிடுச்சு. இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லைடு கொண்ட ஸ்ப்ரிங்கு, அதுக்கு உண்டான அசசரிஸ் தான் நம்ம கழட்டிக்கிறோம். இதில் முக்கியமாக வேலை தெரிஞ்சவங்க கழட்டுங்க, வேலை தெரியலன்னா கழட்டாதீங்க. இந்த வீடியோவை பார்த்துக்குங்க, பார்த்துட்டு கற்றுக்குங்க. இப்போ நம்ம எக்ஸலேட்டர் கொடுத்தா ஃபியூல் எதில் ஓப்பன் ஆகுது, ஏருமே பெட்ரோலுமே மிக்சிங் ஆகி போகிறது இது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் கையில் அமுத்துறப்போ உங்களுக்கு சென்டரில் ஒரு கேமரா லென்ஸில் சட்டர் ஓப்பன் ஆகிற மாரி ஓப்பன் ஆகுது. இதுதான் நம்ம ஃபியூலையும் ஏரையும் உள்ளே தள்ளுற இடம். இது நம்ம ஏர் ஃபில்டரோட ஹோஸை நாம் அதில் ஜாயின் பண்ணுற இடம். இதில் ஏர் ஸ்க்ரூவெல்லாம் இருக்குது. ஏர் ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் இது இழுக்கிறது என்னென்னா, சோக்கு. நம்ம வண்டி டைரெக்டாக என்ஜினுக்குள்ளே போகும். மற்ற வேலையில் எதுவுமே செய்யாமல் சோக் போட்டோம்னா பெட்ரோல் இந்த முன்னாடியே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் மேலே இருக்கிற ஹோல்ஸில் இறங்கி ஃபயரிங் ஆகும். அதுக்குண்டான லிவர் தான் அது. இது நல்லாவே அமுத்தி விட்டால் தான் ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த தேஞ்சு போன அந்த ஸ்லைடை நான் கழட்டி செக் பண்ணுறது, நீடில் எல்லாத்தையுமே கழட்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இப்போ சென்ட்ரலில் 2 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது. இதை கழட்டிட்டா இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டியோடைய உயிர் நாடி ஏர் ஸ்க்ரூ. இந்த ஏர் ஸ்க்ரூ தான் காற்றை கரெக்டான முறையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. இப்போ டயஃபார்ம் நாம் கழட்டிட்டேன். சென்ட்ரல் நீடில் தனியாக இருக்குது. இந்த நீடில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு சின்ன ரிவிட்டாட் இருக்குது. அது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பார்க்கணும். ஏதாவது ஏமாந்து அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரிவிட் கட் ஆகிரும். ரிவிட்டும் ஒரு சைடு ரிவிட்டு, ஒரு சைடு சின்ன காற்று ஆட்டம் இருக்குது. அது மெயினாக பாருங்கள். ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது, 2 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது, ஒரு பிளேட் இருக்குது. இதெல்லாம் நல்லா எல்லாமே பெட்ரோல் வாஷ் பண்ணியாச்சு. பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதில் நம்மகிட்ட சில கோளாறு ஏற்பட்டுச்சு. என்னென்னா, ஏர் ஸ்க்ரூவில் இருக்கிற ரப்பர் வாஷை திரும்பிடுச்சு. அதனால் இந்த பிரச்சனை. இப்போ மாட்டிட்டோம். சரியான முறையில் மாட்டாதனால டப்ளிக்ன்ட்டு வண்டி ஆஃப் ஆகி நின்றுச்சு. அப்புறம் பார்த்தா இந்த ஸ்லைடு லாக் ஆகிருந்தது. அதனால் இப்போ நான் கரெக்டாக க்ளீன் பண்ணி முதல்ல ஒவ்வொரு பாகமாக நான் செக் பண்ணி பண்ணுறேன். இது ஃபயரிங் ஆகிறப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்லைடு கம்ப்ரஸில் ஓப்பன் ஆகி தர்றது வண்டிக்கு ஆரோக்கியம்.